பள்ளிவாசலுக்கு உள்ள போற அளவுக்கு நம்மளுக்கு தைரியமும் இல்லை, அதை பத்தி யாரும் நம்மளுக்கு கூப்பிடவும் இல்லை. பார்க்கும்போது இயேசுநாதர் உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு. சர்ச்சுக்கு போவேன், கோயிலுக்கு போவேன். ஆனா நான் போகாத இடம் ஒரே ஒரு இடம் தான் வந்து பள்ளிவாசலுக்கு மட்டும் நான் போனது கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். அப்துல் ரஹீம் பாய் நம் சகோதரர் வந்து இஸ்லாத்தை தருவிய சகோதரர், சரியா? ஸோ இந்த சொல்லி நான் நம்ம பாய் கிட்ட கப்ஷன் ஆரம்பிக்கிறேன். அப்துல் ரஹீம் பாய், உங்களுக்கு இந்த இஸ்லாமியின் மீது ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு, சரியா? இந்த ஈர்ப்பு எதன் அடிப்படையில் வந்துச்சு? அந்த ஒரே ஒரு சின்ன ஸ்பார்க் கேட்கறது வச்சு அது என்ன செயல், அதை பற்றி ஷார்ட்டாக சொல்லுங்க. அதாவது எனக்கு வந்து இறை நம்பிக்கை வந்து ஜாஸ்தி இருந்தது. அதாவது கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. சரி சரி. கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி இருந்தது. எனக்கு தேடல் நிறைய இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு தேடல் இருந்தது. சரி. அந்த தேடலில் இருக்கும்போது வந்துட்டு சர்ச்சுக்கு போவேன், கோயிலுக்கு போவேன். ஆனால் நான் போகாத இடம் ஒரே ஒரு இடம் தான் வந்து பள்ளிவாசலுக்கு மட்டும் நான் போனது கிடையாது. சரி. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட யாரும் நெருங்குனது கிடையாது, அதை பற்றி இஸ்லாத்தை பற்றி சொன்னதும் கிடையாது. சரி சரி. அதனால இப்போ அவங்களோட தொடர்பு நம்மளுக்கு பள்ளிவாசலுக்கு உள்ள போகிற அளவுக்கு நம்மளுக்கு தைரியமும் இல்லை, அதை பற்றி யாரும் நம்மளுக்கு கூப்பிடவும் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் ஒரு முறை வந்துட்டு நம்மளுக்கு கூட இருந்தவங்க, முஸ்லீம் மஹல்லாவில் இருந்தவங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அல்லா கிட்ட கேட்டுங்க, அல்லா கிட்ட கேளுங்க, பள்ளிவாசலில் போய் தொழுது கேளுங்கன்னு ஒருத்தவங்க சொன்னதுனால ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. அப்போ நான் யாருக்கும் தெரியாமல் கட்சிப்பு கட்டிட்டு யாருக்கும் தெரியாமல் பள்ளிவாசலுக்குள்ளே போயிட்டேன். சரி சரி. பள்ளிவாசலுக்குள்ளே போயிட்டாக்கா அங்கே வந்துட்டு அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை குத்பா நடக்குது. சரி சரி. அங்கே வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கையில் இது வச்சு அசா மாதிரி குச்சி இது வச்சுக்கிட்டு தலையில் வந்துட்டு அந்த துணியை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. எனக்கு பார்க்கும்போது இயேசுநாதர் உட்காந்துட்டு இருக்க மாதிரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவங்கள அந்த சக்கல் தெரியுது, அந்த இது தெரியுது. அப்போ என்ன இவங்க பார்த்தா இயேசுநாதர் மாதிரியே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அப்போ அவங்க பேசுறத வந்து உன்னிப்பாக கவனிக்கிறேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கவனிக்கிறேன். அப்போ அவர் வந்துட்டு என்ன பண்ண தமிழ்ல தான் உரை நடக்குது. அந்த பள்ளிவாசல் எப்படின்னு கேட்டாக்கா 2 வாரத்துக்கு வந்துட்டு உருது பயான், ஒரு வாரத்துக்கு வந்து தமிழ் பயான். அந்த மாதிரி அந்த நான் போற நேரத்துல பார்த்து தமிழ் பயான். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை அது. ஏன்னா உருதுல அவங்க பேசினா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காரு என்ன பேசுறாங்க, உன்னிப்பா கவனிச்சேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, மறுமையில வந்துட்டு அல்லாஹ் வந்து ஒரு மனிதனை கூப்பிட்டு கேட்பான். சூரிய யாசின்ல வரும் அந்த வாசம். அந்த என்னன்னு கேட்டாங்க, கூப்பிட்டு கேட்கும்போது என்ன கேட்பான்னா, நீ மனிதனே, நீ வந்து இன்னென்ன பாவங்களை செய்தாயா அப்படின்னு சொல்லிட்டு அல்லா கேட்கும்போது அவன் அந்த மனிதன் என்ன பண்ணுவான், மறுக்கிறான் அல்லா கிட்ட. இல்லை யாரெல்லாம் நான் இதெல்லாம் நான் பாவத்தை நான் செய்யறேன். அப்போ அல்லா என்ன பண்ணா, வாய்க்கு ஒரு பூட்டை போட்டுறான். வாய்க்கு பூட்டை போட்டு மனிதனுடைய கையை நீ பேசு, உன்னை கொண்டு இந்த மனிதன் என்னென்ன பாவங்களை செய்தானான்னு கேட்கும்போது அந்த கை வந்து பேசுது. என்ன சொல்லுது, ஆமா எல்லாம் என்னை கொண்டு இந்த மனிதன் என்னென்ன பாவங்களை செய்தான் அப்படின்னு. அப்போ அவன் திருப்பி கேட்கறான் அந்த கையை பார்த்து, தன்னுடைய கைகளை கால்களை பார்த்து கேட்குறேன், அந்த பாவம் செய்யும்போது நீ என் கூட இருந்த, இப்போ நீ அல்லா கிட்ட என்ன நீ மாட்டி கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்துட்டு அந்த கை என்ன சொல்லுது, நான் பேசல, அல்லா என்னை பேச வைக்கிறான் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த வசனத்தை கேட்டவொடனே எனக்கு வந்து பயம் வந்துருச்சு. இது வரைக்கும் நம்மளை வந்து யாருமே ஒரு கேள்வி கணக்கு கேட்பாங்க, கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மறுமையில் இப்படி ஒரு கேள்வின்னு ஒன்று இருக்குதா, இந்த மக்கள் இப்படி நம்புறாங்களே, இந்த முஸ்லீம் மக்கள் இப்படி நம்புறாங்களே, நம்ம அந்த பயம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோமே, நாளைக்கு மறுமையில் நம்ம இறந்து போனாக்கா இந்த மாதிரி ஒரு கேள்வியை நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்துல ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ வந்து நான் அந்த பயம்தான் வந்துட்டு எனக்கு தேடல அதிகமாக ஏற்படுத்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் இஸ்லாத்தை பற்றி நிறைய தேடணும், அது என்ன, ஏன் இஸ்லாம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இறைவன் ஒன்றுன்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி இன்னை வரைக்கும் நான் தேடிட்டு தான் இருக்கேன். அந்த சிறந்த பற்றிலாம் சொன்னீங்க, நல்லா தெரிஞ்சிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பயான்கள், நீங்க வந்து இப்போ நிறைய பயான்களை பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ பேர் பேசியிருக்காங்க. கரெக்டா? நாங்களும் இதோட 200 கிட்ட நம்ம போட்டோம் வீடியோவும். ஸோ எதுவுமே உங்க கண்ணுல இதுக்கு முன்னாடி வரைக்கும் படலை. ஓகேவா? நீங்க ஒரு பள்ளிவாசலுக்கு போறீங்க, உருது பயானுக்கு பதிலாக அன்னைக்கு தமிழ் பயான் நடந்து அது உங்கள் செவிகள்ல எட்டுதுன்னா இதுக்கு காரணம் வந்து என்னன்னா, உங்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். இதுதான் விஷயம், சரியா? இந்த உலகத்துல வந்து எவ்வளவு சூப்பர் டூப்பரா சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க இஸ்லாத்தை, ஓகேவா? ஒரே டைம்ல பல லட்சம் மக்களை உட்கார வச்சு பயன் பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல நமக்கு அந்த இடம் கிடைச்சிச்சா, இதுக்கு முன்னாடி கிடைக்கல. அல்லாஹ் நம்மளே தேர்வு செய்ய, இதுதான் நம்ம பார்க்கணும். அல்லாஹ் வந்து ஒருவரை தேர்வு செய்து விட்டான் என்றால், அதாவது உங்களை மாதிரி இவரை வந்து நம்ம படைச்சிருக்கோம், இவரை நம்ம இஸ்லாமியனாக தான் இறக்க வைக்கணும்னு தேர்வு செஞ்சுட்டானா அதை யாரு நினைச்சாலும் மறுக்க முடியாது. அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான், ஐயுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்கள் அழைக்கிறான். நம்பிக்கை கொண்டவர்களே சொல்லிட்டு, இத்தக்குல்லா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், ஹக்கத்து ஹாத்திகி வலா தமூதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாக அன்றி ஒரு பொழுதும் மரணித்து விடாதீர்கள். மரணத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும், முஸ்லிமா இருக்கணும். முஸ்லிமா இருக்கிறவர் மரணிக்கிறதுக்குள்ள நான் முஸ்லிமா கூட மாறிடலாம், அல்லாஹ்வுக்கு இணை வச்சவங்களா கூட ஆயிடலாம். ஆனா அல்லாஹ் உங்களை
மரணத்துக்கு முன்பு உங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கானா அல்லாஹ் உங்களே தேர்வு செஞ்சிருக்கான். அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்துக்காக அல்லாஹ் உங்களை தேர்வு செஞ்சிருக்கான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். உங்களுக்கு நீங்க இந்த ஒரு பயானை கேட்கறதுக்கு உங்களை ஒருத்தவங்க அனுப்பிச்சு விட்டாங்களா இல்லையா? எங்களுக்கு சிரமமா இருக்கா, நீங்க பள்ளியாசலுக்கு போயிட்டு அல்லாஹ் கிட்ட தொழுது நீங்க துவா கேளுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களா இல்லையா? அவங்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்து புரியட்டும். ஏன்னா அவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சவங்களை அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அனுப்பிச்சதின் அவங்க என்ன எண்ணத்துல அனுப்பிச்சாங்களோ ஆனா அதற்கான கூலி எல்லாம் பல மடங்கு அவங்களுக்கும் தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சொல்ல மாதிரி இஸ்லாம்ன்ற மார்க்கத்துக்குள்ள வர்றதுக்கு ஒரு பள்ளியாசலுக்குள்ள போறதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காவது இதை பத்தி தெரிந்து கொள்ளணும், இஸ்லாத்துக்குள்ள வரவானா, இஸ்லாம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் எந்த பள்ளிவாசலும் எப்பவுமே திறந்துதான் இருக்கு. எப்ப வேணாலும் யாரு வேணாலும் போகலாம், யாரு வேணாலும் புத்தகம் குரான் திருமறை குரானை எடுத்து படிக்கலாம், ஹதீஸ்கள் எடுத்து படிக்கலாம். எத்தனையோ அறிஞர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேள்விகள் கேட்கலாம். இதன் மூலமாக நம்ம ஒரு இஸ்லாத்தை சவாலூட்டு கூட பேசுறதுக்காக கூட கேட்கலாம். ஆக மொத்தம் இது திருமறை குரான்ன்றது உலக மக்கள் அனைவருக்குமானதை தவிர ஒரே ஒரு சமூகத்துக்கானது இல்லை அப்படின்றத நம்ம இன்ஷால்லா உங்கள் மூலமாக மக்களுக்கும் சொல்லிட்டு பொறுப்பு இருக்கு. மத்தவங்களை நம்ம பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு பொறுப்பு இருக்கு. அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்றதுக்கு நம்மளுக்கு பொறுப்பு இருக்கு. சரி, அல்லாஹ்வை பத்தி அவங்களுக்கு கண்டிப்பா எடுத்து சொல்றதுக்கு நம்மளுக்கு பொறுப்பு இருக்கு. அதனால எல்லாருமே அந்த அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அந்த எல்லாருக்கும் போய் சொல்லுங்க, இஸ்லாத்தை பத்தி எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. அட்லீஸ்ட் நம்ம அந்த இஸ்லாத்தை பத்தி சொல்றதுக்கு நம்ம கண்டிப்பா பேச தயாரா இருக்கிறது இல்லை நிறைய பேர். ஆனா சொல்றதுக்கு நம்ம கண்டிப்பா சொல்லணும். சரி, நம்ம சுத்தி இருக்கிற நண்பர்களுக்காக அது சொல்லணும். அது எல்லாரும் நம்ம பொறுப்பா எடுத்து செய்யணும். அண்ணன் நம்ம சொல்ற விஷயம் அண்ணன் எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய மக்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கலாம். சரியா? சிந்திக்க மாட்டீர்களா?